வணக்கம். இந்த லாபம் தரும் மாட்டுப்பண்ணை இந்த நிகழ்ச்சியில கறவை மாடை பத்தி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். கறவை மாடு வாங்குறதுல என்ன விலை விலையை எப்படி ஒரு நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, இந்த மாடு பாருங்க, இது ஹெச்எப். சரிங்களா? இந்த மாடு ஹெச்எப். இது கறவை ஒரு நாளைக்கு காலையிலயும் மாலையிலுமே 20 லிட்டர்ல இருந்து 22 லிட்டர் வரைக்குமே இந்த மாடு கறக்கக்கூடிய மாடு. இதோட விலை இன்னைக்கு நான் வாங்குறது 98,000 ரூபாய். சரிங்களா? 1 லட்சம் ரூபாய் இந்த மாடுனுடைய செலவு. ஆனா இதனுடைய கறவை எவ்வளோ? 20 லிட்டர் 21 லிட்டர் வரைக்கும் கறவை வருது. ஆனா இதனுடைய பால் டிகிரி வராது. 25 26 தான் ஹெச்எப், பியூர் ஹெச்எப். சரிங்களா? இந்த மாட்டுக்கு இதனுடைய விலை எவ்வளோ? 20 லிட்டர் கறவை வருது. அதனுடைய தனியார் பண்ணையில போட்டோம் அப்படின்னா 32 ரூபா வரும். 640 ரூபா தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும். அது செலவு, அது சாப்பிட்றது இருக்கு. அதனுடைய எப்படி இருந்தாலும் 20 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மடிவீக்கம் வரும், செரிமான கோளாறு வரும், எல்லாமே இந்த மாட்டுக்கு வரும். ஆனா இந்த மாட்டினுடைய பாலினுடைய குவாலிட்டியே இது இவ்வளவுதான். நீங்க இந்த ஹெச்எப் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாடுங்க நமக்கு பால் அதிகரிச்சு கொடுக்கும், அவ்வளவுதான். பால் மட்டும்தான் அதிகரிச்சு கொடுக்கும். எந்த ஒரு வேற இதுக்கு மெயின்டெனன்ஸ் நிறைய. ஏன்னா காலையில மாலையில நைட்டு ஃபுல்லாவே இந்த மாட்டை என்ன செய்யணும்? மாட்டை இவங்கள கழுவணும். ஆனா அதே பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, இந்த மாட்டை பாருங்க, 2 மாட்டையுமே இவங்க 2 பேருமே, இந்த மாடு சரி இந்த மாடு சரி, இவங்க 2 பேரும் என்ன ரேட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மாட்டோட விலை ரெண்டுமே அது 40,000 ரூபாய், இது 38,000 ரூபாய். சரிங்களா? இந்த மாடு 40, இது 38. அப்போ நமக்கு எவ்வளவு? 80,000 தான் எனக்கு செலவு வருது. ஓகேவா? அந்த 80,000 ரூபாயில 80,000 ரூபாய் தான் செலவோட நமக்கு 80,000 தான் வருது. ஆனா கறவை நம்ம தீவனம் வச்சா 6 ஒரு நாளைக்கு காலையில 6, மதியானம் 5 கறக்கும். அதே மாதிரி 2 மாடுமே அதே அளவு கறக்கும். ஓகேவா? ஆனா 2 மாடு கறக்குறதுல நமக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னா, ஒரு மாட்டுக்கு மடிவீக்கம் வந்தாலும் ஒரு மாடு பால் கறந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த மாடு என்ன செய்யும்? மடிவீக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த மாட்டினுடைய பால் கறவை ஒரு வாரத்துக்கு இல்லை, அவ்வளவுதான். அது ஊசி போட்டோம்னா, ஆன்டிபயோட்டிக் போட்டோம்னா அது பால் தனியார் சென்டர்ல ஆவின் சென்டர்ல ஊத்த முடியாது, அது முடிஞ்சிச்சு. ஆனா இவங்க 2 பேத்துல நமக்கு எப்படின்னா, இவங்க பால் கறக்கலனால இவங்க கறந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹெச்எப் பொறுத்த அளவுக்கு செனையே பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய விலை நம்ம கறிக்கு வித்தாலுமே 20 ரூபாய், 15 ரூபாய், 20 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. நிதர்சனமான உண்மை அதுதான். 20,000 தான் விற்கலாம். அதே இந்த 2 மாட்டுல 2 மாடுமே ஒண்ணுக்கு ஒண்ணு செனையாகி போச்சுன்னா அடுத்த வருஷத்துல நம்ம எவ்வளவு விற்கலாம்? 50,000 வித்தாலும், இல்ல 40 வாங்கின விலைக்கே வித்தாலும் நமக்கு லாபம். ஆனா இல்ல ஒரு மாடு செனை பிடிக்கல, ஒரு மாடு செனை பிடிச்சிச்சு அப்படின்னாலுமே அந்த வாங்கின விலையில நம்ம மேக்சிமம் அதை காப்பாத்திக்கலாம், நம்மளுடைய ஈக்குவலா பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாட்டை என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா செனை பிடிச்சாதான். 10 மாடு ஹெச்எப் இருந்தா 5 மாடு 4 மாடு தான் செனை பிடிக்கும். அதுக்கு மேல மாடு பிடிக்காது. எல்லாரும் பிடிக்க வைப்பாங்களே தவிர கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஒரு விஷயத்தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 1 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கி அந்த மாட்டுல கறக்கக்கூடிய பால் என்ன வருது? 640 ரூபா தான் அதிகபட்சமான விலையை ஒரு நாளைக்கு அதுதான் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இவ்வளவு விற்கிறேன், 700 ரூபாய் விற்கிறேன். 700 ரூபாய் விற்கிறேன், 35 ரூபாய் ஆவின்ல எடுத்துக்கிறாங்க. சிலர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபரை பொறுத்து அந்த பண்ணையில அந்த மாடு, சரிங்களா, பாலினுடைய விலை அந்த சென்டர்ல இருக்கிற நபரை பொறுத்து அந்த மாட்டுக்கு 35, 36 போட்டு கொடுத்தாலும் சரி, இல்ல 40 ரூபா போட்டு கொடுத்தாலும் சரி, அவருடைய பொறுத்து தானே தவிர எல்லா இடத்துலயும் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. இப்ப இந்த மாட்டினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 2 மாட்டினுடைய பாலுமே தனியார் பண்ணையில ஊத்துனா 38 ரூபாயில இருந்து 40 ரூபாய் கண்டிப்பா வரும். அப்ப 10 லிட்டருக்கு நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 400 ரூபாய் வரும். காலையில 400, மதியானம் 400, 800 ரூபாய் கிடைக்கும். அதே அவங்க 35 ரூபாய் போட்டு கொடுத்தாலுமே 700 தான் கிடைக்கும். ஆனா 40 ரூபாய் போட்டு தர மாட்டாங்க, போட முடியாது. ஆனா இந்த மாட்டினுடைய டிகிரி வரும், அது டிகிரி வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாட்டுக்கு அதிகம். நீ மாட்டை மேய்ச்சல் ஓட்டி விட்டாலும் அது பற்றியே போய் மேய்ஞ்சிட்டு வரும். நமக்கு லாபங்கள்ங்கிறது நம்ம கம்மியான கறவையில உள்ள மாடுங்க தான் நமக்கு லாபம். ஆனா இந்த மாடுங்களை ஏன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பாலுக்காக. இப்ப இந்த பால்ல அந்த பால் மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு பால் ரேட்டு கிடைக்கும். ஒரு 37, 38 ஆவரேஜா வரும்போது நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அவ்வளவுதானே தவிர பால் அதிகமா ஊத்துறதுக்காக தான் நம்ம ஹெச்எப் மாடு. நம்ம மீதி எல்லாத்துலயுமே நமக்கு லாபம் கொடுக்கக்கூடியது
செரிமான கோளாறு வராது, கழிச்சல் வராது மேக்சிமம். சரிங்களா? செனப்புல பிரச்சனை வராது. நமக்கு வந்து வெயில் காலத்துல தாங்கும். எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியது நம்ம கிராஸ் மாடை சேர்ந்த இந்த மாடுகள் மட்டும்தான் நமக்கு லாபம் கொடுக்கும். இதுவே வந்து நீங்க சந்தைக்கே கொண்டுட்டு போய் விற்க போகும்போது கூட இந்த மாடு கூட கறிக்கு நல்லா இருக்குன்னு கூட விற்பாங்க. ஆனா அது கூட வச்சுக்க மாட்டாங்க. 10,000 15,000 தான் கேட்பாங்க. நமக்கு வந்து இந்த மாட்டு நம்ம ஹெச்எப்புக்கும் இதுக்கும் வந்து வேரியேஷன் நிறைய சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இதுல இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாடு இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதனுடைய கண்ணுக்குட்டியை நான் வளர்த்தேன் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு தான் அதிகபட்சம் 10 12,000 விற்கலாம். அதே இந்த மாட்டினுடைய கண்ணுக்குட்டியை நம்ம வளர்த்துட்டோம்னா இது ஒரு 10,000, இது ஒரு 10,000. நமக்கு வாங்கினதுல 40 ரூபா, 39 இது 40 அப்படிங்கும்போது இதுல ஒரு 10,000, இதுல ஒரு 10,000 நமக்கு எக்ஸ்ட்ராவே கிடைச்சிடும். அதனுடைய விலைகள் நமக்கு கிடைச்சிடும். அதனுடைய லாபங்கள் வந்துடும். ஒரு மாட்டோட விலையில 4 மாசம் பால் கறக்கக்கூடிய பால் அப்படியே வந்து எவ்வளவு விற்கிறோமோ அதுதான் லாபம். அது மாட்டோட விலை. சரிங்களா? மொத்தத்துல அந்த மாடு வந்து கண்ணு போட்டு 3 மாசத்துல செனை பிடிக்குது அப்படின்னா நம்ம 7 மாசம் இல்லைன்னா 8 மாசம் அதிகபட்சம் கறப்போம். அந்த 8 மாசம் வச்சுக்கிட்டோம்னா 4 மாசம் மாட்டினுடைய வாங்கின விலைக்கும் மீதி 4 மாசம் மாட்டினுடைய விலைக்கு தான், இது சாப்பிட்ற தீனிக்கு தான் ஆகும். மீதி அந்த மாடு செனை பிடிச்சா நமக்கு லாபம், அடுத்தடுத்த கண்ணு போட்டுதுன்னா. இல்லை அப்படின்னா லாபம் கிடைக்காது. சரிங்களா? அதுவுமே இந்த ஹெச்எப் பொறுத்தளவுக்கு அதுவுமே கிடைக்காது. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, விலை அதிகமா கொடுத்து மாடு வாங்குறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த விலை போகுது அப்படின்னு. அவங்க விற்பனைக்கு தான் பண்றாங்க. அவங்க ஒன்றும் மாடு வச்சு பால் கறக்குறவங்க அந்த விலை சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? நம்ம மாடு வச்சு வந்து பால் கறக்குறோம். நமக்கு தான் அந்த மாட்டினுடைய அருமைகள் நமக்கு தான் தெரியும். அதனால இந்த வகையான மாடுகளை வாங்கும் பொழுது விலையை வந்து அனுசரிச்சு பார்த்து கிராமப்புறங்கள்ல எடுங்க. நல்லபடியா இந்த மாட்டு பண்ணை தொழிலை நடத்துங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.